வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையோட ரிவ்யூ. இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ரெட் டே தான் மார்க்கெட்டுக்கு. எல்லா இண்டெக்ஸும் கோஸ்ட் செக்டர்ஸ் எல்லாம் ரெட்ல இருந்தது. நிஃப்டி ஒரு 0.8% டவுன்ல இருந்தது. மிட் கேப் ஒரு 0.98% டவுனு. ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் ஒரு கொஞ்சமா டவுன், பட் டவுன் தான் எல்லாம். ஸோ என்ன காரணம் எதுக்குன்னா, இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டாக் இன்னைக்கு ஏறித்துன்னா 1800 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கிட்டு. ஸோ அட்வான்ஸ், ஸோ ப்ராட் பேஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் எக்ஸப்ட் ரெண்டு செக்டர் இண்டெக்ஸ் தவிர மற்றெல்லாம் நெகட்டிவ் வருது. என்ன காரணத்துக்கு? ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து நேற்றுக்கு 2000 கோடி அவங்க வித்தாங்க, டிஐஎஸ் ஒரு 2000 கோடி வாங்கினாங்க, ஒரு சமமா இருந்தது. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் 8000 கோடி வித்திருக்காங்க, 4 மடங்கு. ஆனால் டிஐஎஸ் வந்தால 3500 கோடி தான் வாங்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க இன்னும் ஏர்னிங் சீசனுக்கு வெயிட் பண்ணி எது வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டு டிஐஎஸ். ஆனால் ஃபுல்லாக அவங்களால வாங்க முடியல. ஸோ அது ஒரு ப்ரெஷர். ஏன் எஃப்ஐஎஸ் இவ்வளோ அன்னைக்கு வித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட் ஒரு ஹாக்கிஷ் ஹோல்ட் அப்படின்னு போடுறதுனால, பிளஸ் இந்த ஃபெட் டீம்லயே ஒரு யுனானிமிட்டி இல்லை. அதாவது 12 பேர்ல 8 பேர் வந்து ஹோல்ட் பண்ணலாம்னாங்க. ஒருத்தர் வந்து ரேட் கட்டே வேணும்ட்டாரு. 3 பேர் வந்து நீ வந்து ரேட் கட் பத்தி பேசவே கூடாது, இன்ஃபேக்ட் ரேட் கட் இண்டிகேட்டே பண்ணாதுன்ட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் டிசிஷன் வரதுனால கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் வியூ ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டு வைடுக்கே வந்தது. அதோட எஃபெக்ட் இந்தியாலையும் தெரிஞ்சது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுல அந்த ஆயில் என்னாச்சு? இன்னைக்கு நேற்றுக்கு வந்து ஈரான் ஏதோ ஒரு ப்ரொபோசல் வச்சா ட்ரம்ப் அதை தூக்கி எறிஞ்சிட்டு, நீ இதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் எம்பார்கோ இன்னும் கண்டினியூ பண்ண போறேன், டைட் பண்ண போறேன், உங்களுக்கு ஷிப் எல்லாம் எதுவும் போக விடாம. அண்ட் அது கூட தகவல் இதுவும் வந்தது, அவர் வந்து ஏதோ ஒரு ஹெட் ஆஃப் டிஃபென்ஸோட ஆர்மி சீஃபோட உட்காந்து அடுத்த அட்டாக்கே பிளான் பண்றாப்புல செய்திகள் வந்தது. அது வந்தா நேச்சுரல் மார்க்கெட் ரொம்ப நர்வஸ் ஆகி இன்னைக்கு அந்த ஆயிலோட விலை க்ரூட், பிரெண்ட் க்ரூடு காலைல ஆரம்பிச்சு 120 ஆரம்பிச்சு 126 வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஈவினிங்ல கொஞ்சம் சாந்தமாயி 109-10 கிட்ட வந்திருக்கு இப்போ. ஆனா இந்த ஆயில் பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பொறுமையா கேட்டுங்க. ஏன்னா இந்த ஆயில் விலை, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு ஐயோ ஆயில் போயிட்டு எல்லாரும் நிறைய ரீட்டைல் இன்னைக்கு, ஏன்னா டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் ஒரு லெவல் தான், ரீட்டைல் நிறைய வித்துருக்காங்க பேனிக் ஆகி. ஏன்னா இந்த ஆயில் பிரைஸ் இது மாதிரி ஒரு ஹெட்லைன் இந்த மாதிரி போடுறாங்க, பட் ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னு நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆயில் வேற ஸ்பைக் ஆனது வந்து இந்த ஸ்பாட் பிரைஸஸ் ஸ்பைக் ஆயிருக்குங்க. அதாவது உடனே எனக்கு ஆயில் வாங்கணும்னா அதோட விலை. ஸோ இப்போ நான் மணி கண்ட்ரோலர் நான் எடுக்கிறேன். மணி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு 115க்கு தான் அந்த லெவல் காமிச்சது, இப்போ 109 காமிக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, மணி கண்ட்ரோல் இந்த வெப்சைட்லாம் போடுறது பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து நான் போய் ஆயில் வாங்கி ஜூன்ல டெலிவர் பண்ற ஆயிலுக்கான பிரைஸ் தான் அது பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஜென்ரலா இந்த மணி கண்ட்ரோல் மாதிரி வெப்சைட்ல பார்க்கலாம் 109 காமிக்கிறது ஜூன். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கு, ஒரு ஷிப்பு பாஸ் பண்ண முடியல, எங்கேயாவது ஆயில் வாங்கணும்னா அது எங்கேயாவது சுத்தி வரணும், அமெரிக்கால இருந்து இல்ல வெனிசுவேலா இருந்து வரணும், இல்ல சவுதி அரேபியானா வேற ஒரு ரூட் வழியா சுத்தி வரணும், அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இந்த காஸ்ட் எல்லாம் ஏறி, ஸோ அந்த ஆயிலோட இம்மிடியட்டா சப்ளை கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அது மாதிரி காமிக்கிறது தவிர நம்ம எந்த கம்பெனியுமே இந்தியாவிலுமே அந்த ஆயில் ரேட்ல ஆயில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே புக் பண்ணி இப்போ டெலிவர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் ஆயில் ட்ராஜெக்டரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். ஜூன் நான் சொன்னபடி மணி கண்ட்ரோல் இருக்கிறது 109, ஜூலையும் 109 தான். ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 102, செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 92. ஏன் அப்படின்னா எல்லாரும் இந்த வார் முடிஞ்சிடும், அதுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அஃப்கோர்ஸ் 92 ஹை தான் வச்சுங்க. பட் அதனால தான் மீட்டிங் இந்த யூஐ மேட்டர் நான் டிஸ்கஸ் பண்ணி சொன்னேன். மீடியம் டேர்ம்ல அவங்களோட 5 பில்லியன் பேரல் சப்ளை அடிஷனலா ஒரு $2.5 பில்லியன் பேரல் சப்ளை வந்தா டெஃபினட்டா ஆயில் இறங்கி ஒரு 70க்கு வர மீடியம் டேர்ம்ல சான்ஸ். பட் ஷார்ட் டேர்ம்ல இந்த வார்னால அந்த ஸ்பைக் வருது. ஸோ எதுக்குன்னா எல்லாரும் இந்த மாதிரி பேனிக். ஸோ எஃப்ஐஎஸோட ஒரு காரணம் இந்த ஆயில் பிரைஸ் ஏறினதுனால இந்தியா. பட் அது என்னன்னு சொல்றேன், அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இது செப்டம்பர்ல கூட 92 காமிச்சா இந்தியன் எக்கானமில அதோட பாதிப்பு பிஸ்கல் டெபிசிட்ல இருந்து. ஏன்னா யோசிச்சுங்க, $60-65 லெவல்ல இருந்தது. யாருக்கும் இன்னைக்கு பெட்ரோல் பிரைஸ் இன்னும் ஏற்றல, டீசல் பிரைஸ் எக்ஸைஸ் டியூட்டி கவர்மெண்ட் அப்சர்வ் பண்றாங்க. பட் எக்கானமிக்கு இது காசு இருக்கா இல்லையா? $65 இருந்து $95-100 எடுத்தாலே 50% பிரைஸ் ரைஸுங்க. 50% இம்போர்ட் பில், 85% நம்ம ஆயில் இம்போர்ட் பண்றோம். யார் அதோட பாரத்தை தாங்கி போடுது? கவர்மெண்டா? அப்போ கவர்மெண்ட் பிஸ்கல் டெபிசிட் என்ன ஆகுது? இல்ல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி தட்டப்படுறாங்களா? தெரியலையே. இப்ப நேத்தியோட போலிங் முடிச்சுட்டு இப்ப இதுக்கு மேற்பட்டு அவங்க போட்டா அப்ப இன்ஃபிளேஷன்ல பாதிக்கும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கணிக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி வரல.
ஸோ அதனால எஃப்ஐஎஸை பொறுத்த மட்டும் இந்தியன் எக்கானமிக்கு என்ன பாதிப்பு? இந்த 92 செப்டம்பர் 92 சொல்றது, பட் 92 இருந்தா இந்தியன் எக்கானமிக்கு ஆல்ரெடி 50% ஹை காஸ்டோட இது நீங்க கணிக்கணும் இல்லையா? என்ன இம்பாக்ட் வருது? இபிஎஸ் growth கம்பெனிஸ்க்கு என்ன போகுது, டிமாண்டுக்கு என்ன போகுது, இன்ஃபிளேஷன் ஏறினா டிமாண்டுக்கு என்ன போகுது, ஆர்பிஐ என்ன ரேட் ஹைக் பத்தி யோசிக்க இருக்காங்களா? இவ்வளோ அன்சர்டினிட்டி இருக்கிறதுனால தான் எஃப்ஐஎஸ் எடுக்கிறாங்க. அது ஒரு காரணம், ரைட்டா? இன்னொரு காரணம் என்னன்னா கரன்சி. ஏன் கரன்சி சொல்றேன்னா, இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க நீங்க இல்லையா, நேற்று 94, 85, 88 முடிஞ்சது. இன்னைக்கு 95 தாண்டி எடுத்து அப்புறம் எண்ட்ல திருப்பி 94, 91. ஸோ இது ஸ்பைக் ஆகி இது இறங்குறது அவ்வளோ இஷ்யூ இல்லை. இது என்ன டெய்லி ப்ரெஷர். நீங்க 8000 கோடி எஃப்ஐஎஸ் வெளில எடுத்தாங்கன்னா அதோட இம்பாக்ட். பட் பார்க்க வேண்டியது ஃபியூச்சர் டாலர். எதுக்கு நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் அதுவும் கேட்டுங்க, கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா இந்த 1 இயர் கழிச்சு எனக்கு ஹெட்ஜ் பண்ணும். எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு 1 இயர் கழிச்சு அந்த என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் 1 இயர் வச்சுக்கோங்க. அந்த எஃப்ஐக்கு எனக்கு படம் திருப்பி எடுத்துட்டு போகணும், அமெரிக்காக்கோ யூரோப்போ எங்கேயோ. நான் பண்ணா நான் அதை லாக் பண்ணிடுவேன். பிரைஸ் என்ன ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு. அந்த லாக் பண்ணா அதுக்கு ஒரு காஸ்ட் உண்டு. இன்னைக்கு போய் அது பார்த்தா அதுதான் ஸ்வாப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்வாப் காஸ்ட் இன்னைக்கு காமிக்கிறது 342 பாயிண்ட்ஸ். அதாவது இன்னைக்கோட ரேட் 94, 91ல நீங்க 342 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணா 98.3 கிட்ட வருது. அதாவது ஒரு வருஷம் கழிச்சு 98.3ல இன்னைக்கு நான் லாக் பண்ணோம்னா அந்த பிரைஸ் கொடுத்தாகணும். அந்த 98.3 டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஆனா அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா 342 பாயிண்ட்ஸ். பட் அந்த டிவைட் பண்ணா இன்னைக்கு 94, 91 அதால டிவைட் பண்ணா வகுத்தா உங்களுக்கு 3.6% காஸ்ட் வருது. ஒரு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட். ஸோ ஒரு எஃப்ஐக்கு என்ன யோசிக்கிறான்னா, இன்னைக்கு நான் பணம் போட்டேன், எனக்கு இந்தியன் மார்க்கெட்ல 7% ரிட்டர்ன் கிடைச்சு அதுல 3.5% கரன்சியை சாப்பிட்டுடும். டாலர்ல எனக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ அவனுக்கு என்னன்னா இந்த கரன்சி தான் பெரிய ரிஸ்க். ஸோ அதனாலயே இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றது யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கரன்சியோட ரேட் எது டிசைட் பண்றது? அன்னி டேட்ல கொஞ்சம் டிமாண்ட் சப்ளை இருக்கும், அது வேற விஷயம். பட் இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்யூஷன், ஆர்பிஐயோட ரிசர்வ்ஸ் எவ்வளவு மாறுத போறது, இதனால டிஃபெண்ட் பண்ணி. ஏன்னா இன்னைக்கு கூட ஆர்பிஐ டிஃபெண்ட் பண்ணிருக்காங்களே, 95 தாண்டி எடுத்துட்டு 94, 91 கொண்டது ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷனால தான் இருக்கும். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஸோ இதனாலதான் எஃப்ஐயோட செல்லிங் ப்ரெஷர், இந்த கிளாரிட்டி வர வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். ஸோ அதை மார்க்கெட் ஒரு வாலிட்டி உண்டாக்கும். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளியரா அதோட இம்பாக்ட் எங்க தெரிஞ்சதுன்னா, எல்லா செக்டரும் நெகட்டிவ். ஆனா 2 எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டர் ஐடி அண்ட் ஃபார்மா தான் கொஞ்சம் பாசிட்டிவ். ஏன்? அவங்க அந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்பெனியோட எர்னிங்ஸும் டாலரோட சேர்ந்து ஏறுமே. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பும் கம்மியாகும். அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் அதனால கிடைக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஹெட்ஜ் இந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணா. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த வாலிட்டிலிட்டி இதெல்லாம் இந்த கிளாரிட்டி வர இருக்கும். இன்ஃபேக்ட் ஏர்னிங்ஸ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய புரோக்கிங் ஹவுசஸ்ல ஃபுல்லா எல்லாரும் கிளாரிட்டி வரல. பட் 3-4% நம்மளோட இபிஎஸ் growth குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடுத்த வருஷத்துக்கு. ஸோ நேச்சுரலா ஃபார்வர்டு பி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் ஏர்னிங் சீசன் இன்னொரு 500 கம்பெனி தான் இது வரைக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு பாக்கி அசஸ் பண்றதுக்கு. பிளஸ் எக்கானமியை அசஸ் பண்ணணும், அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஃபெட் ஹாக்கிஷ் என்ன ஆச்சுன்னா, டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 10 இயர் டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.4 தாண்டிடுது. ஸோ டாலர்ல போட்டு பணம் போட்டா எனக்கு 4.5% இன்ட்ரெஸ்ட் வந்தா நான் வெளிநாட்டிலேயே போடுவேன். அதோட இம்பாக்டும் இருக்கு ருபி டாலர் மேலேயும். பட் இங்க அதோட ப்ரெஷர் ஆர்பிஐ மேல எந்த விதத்துல வரும்? அடுத்தது ஜூன்ல பாலிசி ஆர்பிஐக்கு இது ஃபோர்ஸ் பண்ணி ரேட் ஹைக் பண்ண வைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஸோ அதனாலதான் அந்த ரேட் சென்சிட்டிவ் செக்டர் தான் இன்னைக்கு நல்லா அடி வாங்கிது. எது? கன்சியூமர் டூரபிள், ரியல் எஸ்டேட், அப்புறம் மெட்டல்ஸ், அப்புறம் பேங்க்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் இன்னைக்கு அடி வாங்கினது காரணம் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக். அண்ட் ஆக்சுவலா ரியல் எக்கானமில பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஒரு மாதிரி ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா கிரெடிட் growth, டெபாசிட் growth அதிகமா போடுது. ஸோ அந்த லெண்டிங் ரேட்ஸ் தான் அதனால ஏறி நிற்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டெபாசிட் ரேட்ஸும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுக்கும், இன்னும் போகும். ஸோ ஆர்பிஐ ரேட் ஹைக் பண்றவங்க எக்கானமி ரேட் ஹைக் நடந்த மாதிரியே ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலையில இன்னைக்கு அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 3 நாள் லீவ் வருது. ஸோ மண்டே தான். அந்த மண்டேக்குள்ள 72 ஹவர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். வாருக்கு பாசிட்டிவ் நியூஸ் வரலாம், நெகட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அதனால நான் அந்த அடுத்த வாரம் அடுத்த மண்டே என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு நான் என்னோட வீக்லி ரிவ்யூ சண்டே நைட் மண்டே மார்னிங் போடுறேன், அதுல பேசுறேன். பட் அது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இன்னும் ஏர்னிங்ஸும் சீசன் வந்துதான் இருக்கு. அண்ட் மற்ற சூழ்நிலை எல்லாம் சரியாகிற வரைக்கும் என்னோட 2 என்ன பிலாசபி, அக்யூமுலேட் பண்ணுங்க, ஸ்டாகர்டா பண்ணுங்க, டைவர்சிஃபை பண்ணுங்க. அந்த ரூல்ல ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே பண்ணிட்டு இருங்க. நன்றி. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.